வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோனா, இந்த கட்டடத்துக்கு தான் பெல்ட்டு பீம் போட போகிறோம். ஜல்லி போடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த பெல்ட்டு பீமு காலையில் வந்தாச்சு வேலைக்கு. பாருங்கள், இந்த கட்டடம் தான் பெரிய 3 மாடி கட்டடம் ஆக போகுது. இந்த கட்டடம் தான் பெல்ட்டு பீமு ஜல்லி போடுறதுக்காக கூப்பிட்ருக்கோம். இங்கே இவர் வராருல, இவர் தான் எங்கள் டீம்லேயே நல்லா வேலை செய்வார். அருமையாக வேலை செய்வாப்புல. பெஸ்ட்டு லேபர்னு சொன்னால் இவரை தான் சொல்லணும். அருமையாக வேலை செய்வார் இவர். இந்த சைடெலாம் பலவை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த சைடு பலவை அடித்து வச்சு போட போகிறோம். மண் ஆல்ரெடி 6 யூனிட் கொட்டி வச்சுருந்தோம். ஏற்கனவே முன்னாடி சரக்குலாம் லோடு ஏற்றி வச்சாச்சு. இப்போ ஜல்லி போடுறதுக்காண்டி தான் ரொம்ப எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கீழே இழுத்து விட்டுருக்குறாங்க. மண்ணெல்லாம் சிமெண்ட் மூட்டை போடுறதுக்காண்டி மட்டமாக இறக்கி விடணும். மண்ணெல்லாம் இறக்கி விட்டு தான் அதுக்கு மேலே சிமெண்ட் மூட்டை போடணும். அதுக்காண்டி இறக்கி விட்றாங்க. எங்கடா போயிட்டான்? நாங்கள் இந்த மாடிக்கு ஜல்லி போடுறதுக்கு 8 பேர் வந்திருக்கோம். சிமெண்ட் மூட்டை ஏற்றுறோம் பாருங்கள். 17 மூட்டைக்கு ஃபஸ்ட்டு போடுறோம். ஃபஸ்ட்டு 17 மூட்டைக்கு போட்டு லோட் பண்ணிக்கிட்டு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வேண்டியதான். பாருங்கள், எங்கள் டீம்லேயே ஒரு தான் பெஸ்ட்டு லேபர். என்னம்மா வேலை செய்கிறாரு பார்த்தீங்களா? சருன்னு அப்படி எத்தனை மாடியாக இருந்தாலும் ஏறுவார் அவர். என்ன வேகமாக கொடுத்துட்டு வருவார் பாருங்கள். ஆள் பார்த்தா சிறுசாக தான் பாரு, ஆனால் அருமையாக வேலை செய்யப்போல. பதினேழு மூட்டை ஏற்றணும், 1 மாடி மேலே. இது கட்டடம் பார்த்திங்களா 4 மாடி ஆகுதான். இப்போ தான் 1 மாடி முடிஞ்சிருக்கு, 2வது மாடி மேலே கட்டியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பெல்ட் பீம் ஜல்லி போட போகிறோம். 17 மூட்டை ஏற்றியாச்சு. பாருங்கள், ஏறாப்லையா சிமெண்ட் மூட்டை கொடுத்துட்டு ஏறாப்லையா. 14 போங்கடா, வாங்க பார்க்கலாம். பாலுங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். சிமெண்ட் மூட்டைலாம் கிழிச்சு சிமெண்ட்டை கொட்டி பெரிய மம்டிக்கு தானே கலக்கிறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க பவுட்ரு ஒரு ஐட்டம். அது வந்து மண்ணையும் சிமெண்ட்டையும் மறுக்கி விடணும். ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு. நான் 8 பேர் இருக்கோம். 2 செட்டாக விட்டு வேலையை முடிக்க போகிறோம் சீக்கிரம் குயிக்காக. அதனால் 2 பேர் படக்குன்னு வெட்டுறாங்க. அப்படியே பின்னாடி நம்ம ஆள் கை கலவு போடுவார். அதெல்லாம் போட்டு முடிச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து அப்படியே சல்லி கொட்டி அடுத்து மேலே மண்ணள்ளி போடுவோம். ஜல்லி ஒரு டப்பா போட்டோமா, அதேமாதிரி மண் 4 மம்டி வெட்டி போடுவாங்க. 4 மம்டி 3 மம்டி வெட்டி போடுவாங்க. வெட்டி போட்டாலாம் சுற்றி இழுத்து விட்டாச்சு. இழுத்து விட்டு தண்ணி விட்றோம். தண்ணி விட்டு நல்லா ஊறணும். ஊறின பிறகு தான் நல்லா சதன்னு ஊறின பிறகு வெட்டி போடணும். மிக்ஸ் பண்ணி வெட்டி போடணும். பாருங்கள் எத்தனை பேர் இருக்குன்னு. அவர் தான் நம்ம டீமுக்கு துணை கேப்டன். மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருக்காப்புல அவர் தான். வேலை பாருங்கள் எந்த மாதிரி நடக்குதுன்னு. இப்படி தான் அந்த கூடையில் அதிகமாக அள்ளி போட்டு கொண்டு போய் கொடுப்போம். மேலே வாங்கி கொட்டிக்குவாங்க. சட்டியில் போட்டால் லேட்டாகும், இது சீக்கிரம் குயிக்காகும் வேலை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் சம்பளம் வாங்குறதுக்காண்டி. மேஸ்திரி இன்னும் வரல, வந்தால் தான் அவர்கிட்ட சம்பளம் வாங்கணும். பாருங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டுருக்குறாங்க.